إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது முதல் பாடமாக நபித்தோழர்களின் கூற்றுகள் அஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய தொகுப்பு. அதில் படிக்கப் போவது 14வது கூற்று, பக்கம் 60. عن سلمان الفارسي رضي الله عنه أنه قال إنما يهلك هذه الأمة نقضها عهودها رواه ابن أبي شيبة وإسناده صحيح. وسلمان الفارسي هو سلمان ابن بودخشان ابن مرسلان الفارسي يكنى أبا عبد الله ويلقب بسلمان الخير وسلمان بن الإسلام وسابق الفرس. توفي سنة 34 بالمدائن. அப்போ இந்த கூற்றை நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த கூற்று சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடைய கூற்று. அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த சமுதாயம் அழிவதெல்லாம் இன்னமா யுஹ்லிகு ஹாதிஹில் உம்மா. அப்போ இந்த சமுதாயம் அழிவதெல்லாம் நக்துஹா உஹூதஹாண்டா ஒப்பந்தங்களை முறிப்பதன் காரணத்தால் தான் என்ன செய்யும், அழிவு ஏற்படும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த கூற்றை பொறுத்தவரையில் இது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற அந்த நூலிலே சஹீஹான ஒரு இஸ்னாதோடு பதிவாகி இருக்கிறது. இதில் இந்த கூற்றை பொறுத்தவரையில் இந்த கூற்று ஒப்பந்தங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூற்றாகும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூட என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத், மூமின்களே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான், மூமின்களே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள். வ அவ்ஃபு பில் அஹத் இன்னல் அஹத கான மஸ்ஊலா. அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், ஒப்பந்தங்கள் என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும், விசாரணைக்கு உட்படுத்தப்படும். சும்மா அப்படி கடந்தெல்லாம் போகல. ஒப்பந்தம் என்பது என்ன செய்யப்படும், விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த அசர்ல ஷேக் அவங்க சொல்றாங்க, அத்தஹ்தீரு மினல் ஹலாகி பில் வுகூஇ ஃபி ஷர். எனவே இந்த அசர்ண்டா யார், அசரண்டு நாங்கள் எதுக்கு சொல்லுவோம், அசரண்டு அடையாளம் தான். அசரண்டு நாங்கள் எதுக்கு சொல்றது, சஹாபாக்களுடைய கூற்றுகள். அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா, அப்போ இதில் எது எச்சரிக்கப்படுதுண்டா, அப்போ ஷர்ரிலே பாவத்திலே வீழ்வதன் மூலம் அழிவு என்ற அந்த எச்சரிக்கை இதில் இருக்கிறது.
இதில் சொல்லப்படுகின்ற அந்த பாவம் என்பது என்ன? ஒப்பந்தங்களை மீறுதல், ஒப்பந்தங்களை முறித்தல். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அன்ன மினல் அமாலி மா யூஜிபு ஹலாக்கன், அப்ப சில செயல்கள் இருக்கின்றன, அது என்ன செய்யும்? அழிவைத்தான் கொண்டு வரும், அழிவைத்தான் அது கொண்டு வரும். அதன் மூலம் அடியான் என்ன செய்கிறான்? நஷ்டம் அடைகிறான். அந்த பாவமான காரியங்களை செய்வதன் மூலம் அவன் நஷ்டத்தை தழுவுகின்றான். அப்ப இதில் அழிவுக்குரிய விடயமாக சொல்லப்படுவது நக்பல் உஹூத், ஒப்பந்தங்களை முறித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுமாறு ஏவி இருக்கிறாங்க. இப்ப நாங்க சொன்ன குர்ஆனுடைய வசனங்கள். அப்ப வைதா ஹாலஃபல் அப்து அம்ரல்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலக், அப்ப ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்கின்ற போது அவன் அழிந்து விடுகிறான். அப்ப இதில் அடுத்து என்ன? ஒப்பந்தங்களை முறித்தல் என்பது என்ன? ஹராம். என்ன? ஹராம், தடுக்கப்பட்டுள்ளது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப ஒப்பந்தத்தை போட்ட அந்த ரெண்டு சாராரும் என்ன செய்யறாங்க? அவர்களாக உடன்பட்டு ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்கண்டா அது என்ன கிடையாது, அது குற்றம் கிடையாது, அது தவறு கிடையாது. புரியுதா சொல்றது? அந்த இரண்டு சாராரும் என்ன செய்யறாங்க? அவர்களாக உடன்பட்டு ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க என்றால். அப்படி இல்லாமல் ஒப்பந்தத்தை ஒரு தரப்பால் அது முறிக்கப்படுகின்ற போது அது என்ன செய்யும்? அது ஹராமாகிவிடும். அல்லது போடப்பட்ட நிபந்தனைகளை மீறுகின்ற போது, ரசூலுல்லாஹ் ஹுதைபியா ஒப்பந்தத்தை போட்டாங்க. ஹுதைபியா ஒப்பந்தத்தை உள்ள நிபந்தனைகளை மக்கா காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? மீறினார்கள். மீறிய பிறகுதான் நபி அவர்கள் படையெடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அப்ப இந்த கூற்று மிக முக்கியமானது. இப்ப நான் ஒப்பந்தங்கள் என்று சொல்லும் போது எதையெல்லாம் சொல்லலாம்? ஒரு திருமணம் தான் ஞாபகத்தில் வருது அவருக்கு, சரியா? எனவே திருமண ஒப்பந்தம் அது என்ன குர்ஆன்ல சொல்லும்போது உறுதியான பலமான ஒப்பந்தம் அது. சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, உதாரணமாக ஒரு மனிதன் படைத்த ரப்போடு உள்ள ஒப்பந்தம் இருக்கிறது இல்லையா? படைத்த ரப்போடு உள்ள ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை ஒரு அடியான் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று ஏனையவர்களோடு போடப்படுகின்ற பலவிதமான ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டா, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ருடைய போர்ல அவங்க கலந்து கொள்ளாமல் போனதுக்கும் என்னதான் காரணமாக இருந்துச்சு? காஃபிர்களோடு போட்ட ஒரு ஒப்பந்தம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த கூற்றை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அல் ஃபாரிசி என்று சொன்னா என்ன குறிக்கும்? எதை குறிக்கும் அது? பாரசீகம் இல்லையா? அவர் பாரசீகத்தை சேர்ந்தவர். இதுல அவருடைய தந்தையுடைய பேர் எப்படி வருதுன்னா பூதஹ்ஷான். எப்படி வருது? பூதஹ்ஷான். அதே மாதிரி பாட்டனுடைய பேர் முர்சலான் அல் ஃபாரிசி. இவருடைய புனை பேர் அபு அப்துல்லா. அப்துல்லாவுடைய தந்தை. இவருடைய சிறப்பு பெயர்கள் ஒன்று சல்மானுல் ஹைர். எப்படி சொல்லுவாங்க? சல்மானுல் ஹைர், அப்ப நலவுகளை கொண்டவராக. அதே போன்று சல்மான் இப்னுல் இஸ்லாம். இப்படி எந்த அளவுக்கு அவருக்கு சிறப்பு இருந்துச்சுன்னா, அதாவது இஸ்லாம் பெற்றெடுத்த சல்மான் என்ற அந்த சிறப்பு பேர் அவருக்கு இருந்துச்சு. அதே போன்று சாபிகுல் ஃபுருஸ், அப்ப பாரசீகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள முன்னோடியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இப்படியான சிறப்புகள் இவர்களுக்கு உண்டு. இவர்களுடைய சிறப்புகள் அருமையான சகோதரர்களே, ஓரிரு செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இவர்களை சிறப்பித்து சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது ஒரு செய்தியை நீங்க பாருங்க. புகாரியில 4897 எண்ணில் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருந்த போது சூரத்துல் ஜும்ஆ அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அதாவது
9வது வசனம் وآخرين منهم لما يلحقوا بهم وآخرين منهم لما يلحقوا بهم. அப்ப இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அப்ப இன்னும் இவர்களோடு வந்து சேராமல் இருக்கும் ஏனைய மக்களுக்காகவும் இந்த தூதரை அவன் அனுப்பியுள்ளான் என்று இந்த வசனத்துடைய பொருள். அப்போது கேட்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலுல்லாஹ், இவ்வாறு சேராமல் இருக்கும் ஏனைய மக்கள் என்று இதில் குறிப்பிடப்படுவது யாரை என்று என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. 3 முறை கேள்வி கேட்கப்படுகிறது. அதன் பிறகு நபி அவர்கள் 3ஆம் முறைதான் பதில் அளிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு யார் இருந்தாங்கன்னா சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்றாங்க, தனது கரத்தை அவர் மீது வைத்து சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், ஒரு வார்த்தை, எப்படியான வார்த்தைன்னு சொன்னா, லவ்கானல் ஈமானு இந்த சுரையா லனாலஹு, அதாவது ஈமான் அந்த சுரையா என்ற நட்சத்திரத்தில் தான், அங்குதான் ஈமானை போய் அடையலாம் என்றிருந்தாலும் என்ன செய்வாங்க, அதை சில மனிதர்கள் அடைந்தே தீருவார்கள். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர் யாரு, சல்மான். ஏன்னா அவங்க வந்து இஸ்லாத்தை தேடி அவங்களோட பயணம் என்பது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல, ஒரு மிக பெரும் ஒரு பயணமாக அவர்களது பயணம் இருந்தது. அந்த அளவுக்கு சிறப்பித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த அளவு சிறப்பித்து சொன்னார்கள் இந்த தோழரை, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்க, இப்னு மாஜால வருகிறது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள், அவங்க நோயில் இருக்கிறாங்க. அப்போது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் சல்மானுல் ஃபாரிசி அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க, அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அவரிடம் கேட்கிறார்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் நீங்கள் அழ வேண்டும், ஏன் அழுகின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர் அல்லவா, இது பிறகு நடக்குது, நபி அவங்களோட காலத்துக்கு பிறகு நடக்குது. அப்ப நீங்க அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர் அல்லவா என்று அவங்களோட சிறப்புகளை எல்லாம் சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, அதாவது நான் எதற்காக அளவில்லை என்றால், இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசையினால் நான் என்ன செய்யல, அளவில்லை, அல்லது நான் மறுமையை வெறுப்பதால் அளவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு உறுதிமொழி வாங்கி இருந்தார்கள். பார்த்தீங்களா, அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடம் ஒரு உறுதிமொழி வாங்கி இருந்தார்கள் என்று சொல்றான். அந்த உறுதிமொழியை நான் மீறிவிட்டேனோ என்று நான் பயப்படுகிறேன், மீறிவிட்டேனோ என்று கருதுகிறேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் வாங்கிய அந்த உறுதிமொழி என்ன? அப்போது சொல்றாங்க, உங்களில் ஒருவருக்கு ஒரு பயணிக்குரிய பயணப் பொருட்கள் போன்றதே போதுமானது. சுப்ஹானல்லாஹ். சொல்லாங்க, எப்படி சொல்றாங்கன்றதை பாருங்க, எப்படி சொல்றாங்க, அதாவது அன்னஹு யக்ஃபி அஹதக்கும் மிஸ்லு ஜாதிர் ராகிப், மிஸ்லு ஜாதிர் ராகிப். அப்ப எனவே ஒரு பயணிக்கு அந்த தேவையான அளவு பொருளே என்ன செய்து போதுமானது என்று அல்லாஹ்வின் தூதரனிடம் உறுதிமொழி வாங்கினார்கள். இப்போ நான் அந்த ஒப்பந்தத்தில் மாறுதல் செய்து விட்டேனோ அல்லது நான் வரம்பு மீறி விட்டேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அவங்க அந்த அளவு பேணுதல், சஹாபாக்களுடைய பேணுதலை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அப்போது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவங்க ஒரு வசியத்து செய்கிறாங்க, வசியத்து செய்கிறாங்க. இது அவங்களோட மரண வேலையில் போன்றும் அந்த இந்த அந்த அந்த செய்தியில் பார்க்கும்போது இருக்கிறது. அப்போது சொல்கிறார்கள், சாத் அவர்களே, உங்களை பொறுத்தவரை நீங்கள் தீர்ப்பளிக்கும் போதும், நீங்கள் செல்வத்தை பங்கிடும் போதும், எதேனும் செய்ய நாடும் போதும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்போ அறிவிப்பாளர் சொல்றாரு, சல்மான்
ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் போது தங்களிடமிருந்த செலவு தொகையிலிருந்து 20 சொச்சம் திர்ஹம்களை தவிர வேறு எதையும் அவர்கள் விட்டு செல்லவில்லை. சுப்ஹானல்லாஹ். இப்படி பேணுதலாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர் தான் யாரு? சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த நபித்தோழர். எனவே ஃபசல்மான் சபக்கல் ஃபுருஷ் இல்லையா, பாரசீகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள அவர் முன்னோடியாக திகழ்ந்தார்கள். அதே போன்று பிலாலும் சபக்கல் ஹபஷா, ஹபஷாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள யார் முன்னோடியாக இருந்தாங்க? பிலால் அவர்கள் இருந்தார்கள். சுஹைப் சபக்கர் ரூம் ஃபகான அவ்வல மன் அஸ்லம மின்ஹும். சுஹைப் ரலியல்லாஹு அவங்க அந்த ரோம்லிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் உடைய அந்த கூற்று இதில் நாம் பார்க்கக்கூடிய 14வது கூற்று. 15வது கூற்றின் அருமை சகோதரர்களே, அன் அபி தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு قال لا أؤم رجلين ولا أتأمر عليهما رواه أحمد في الزهد وإسناده صحيح. அதாவது இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் தனது ஜுஹுத் என்ற அந்த நூலில் இதை பதிவு செய்கிறாங்க. இதனுடைய இஸ்னாத் சஹீஹாக இருக்கிறது. அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் 2 பேருக்கு என்ன செய்ய மாட்டேன், தலைவராக இருக்க மாட்டேன், 2 பேருக்கு கூட நான் பொறுப்பாக இருக்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியை சொல்லக்கூடிய அபு தல்ஹா அல் அன்சாரி வந்து யாரு? அவருடைய பேர் என்ன? ஹுவ ஸைத் இப்னு ஸைத், அவரது பேர். அபு தல்ஹாவோட பேர் என்ன? ஸைத். தந்தையுடைய பேர் சஹல், பாட்டனுடைய பேர் அல் அஸ்வத். அவர் அன்சாரி கோத்திரத்தை, அன்சாரி மதீனாவை சார்ந்தவர், ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் வந்து அபு தல்ஹா என்று தான் என்ன செய்யப்பட்டிருந்தாரு? பிரபலமாக இருந்தார், அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எனவே இதில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு விஷயத்தில் இது சொல்ல விடுபட்டிருக்கிறா இல்லை? அது இல்லை, அந்த இதில் அவர் இமாம் அவங்க சொன்னதில் அவர்களுடைய மரணம் வந்து அதாவது ஹிஜ்ரி 34 மதாயின்ல எங்க மரணிக்கிறாங்க? மதாயின்ல தான் அவங்க என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரி 34 மரணிக்கிறாங்க என்ற அந்த குறிப்பு. சரி, அடுத்ததாக இப்ப நாம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் அதாவது எப்ப மரணிக்கிறாங்கன்னா, அவங்களும் ஹிஜ்ரி 34 அந்த கடல் மார்க்கமான அந்த ஒரு போருக்கு சென்ற போது அவர்கள் மரணிக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஃபி பஹ்ரி ரூம். இப்போ வந்து அது அறிமுகம் எப்படின்னு சொன்னால், அல் பஹ்ருல் அபியல் அல் முத்தவஸ்ஸித் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அதுதான் இப்போது அழைக்கப்படுகிறது. அங்கே ஒரு தீபகற்பத்தில் அவங்க அடக்கப்பட்டாங்க. மதீனாவில் அடக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அது பிரபலமான கூற்றாக இருந்தாலும் அவங்க அந்த ஜசீரால் அந்த தீபகற்பத்தில் அடக்கப்பட்டாங்க என்பதுதான் அதில் சரியானது என்று அஷ்ஷேக் சாலிஹ் உஸைமீன் ஹஃபிதஹுல்லாஹ் சொல்றாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இவர்களுடைய இந்த கூற்றை பொறுத்தவரையில் என்ன சொல்றாங்கன்னா, எதற்கு பயந்தாங்கன்னா தலைமைத்துவத்துக்கு பயந்தாங்க. எதுக்கு பயந்தாங்க? தலைமைத்துவத்துக்கு பயந்தார்கள். இன்று தலைமைத்துவத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படித்தானே? பதவி கிடைக்காதா, தலைமைத்துவம் கிடைக்காதா, என்னை தலைவராக்க மாட்டார்களா என்று அதுக்கு பின்னால ஓடுறாங்க. சஹாபாக்கள் அதை என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. 2 பேருக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தலைவராக இருக்க மாட்டேன் என்று பயந்தார்கள். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கவில்லை, மாறாக அவர்கள் பயந்தார்கள். அது என்ன செஞ்சாங்க? அஞ்சினார்கள், பயந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு சொல்றாங்க, எப்படி? அதாவது நான் 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டேன், தீர்ப்பளிக்க மாட்டேன், லா அக்லி பைன இஸ்னைன் என்று சொல்றார். அதே போன்று நான் 2 பேருக்கு கூட தலைவராக இருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொன்ன ஒரு கூற்றும் அஹ்மதுல வருது. ஆனால் அந்த சனத் வந்து பலவீனம் அதில் இருக்குது என்று சொல்லி இதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் பயந்த விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அந்த தலைமைத்துவம் என்பது ஒரு அமானிதம். அது என்ன? அது ஒரு அமானிதமாக இருக்கிறது.
அதே போன்று இதுல இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, என்ன, தொழுகையில இமாமத் செய்வது இருக்கிறது. தொழுகையில் இமாமத் செய்வது என்பதும் ஒரு பொறுப்பான விஷயம்தான். அதுவும் என்னதான், ஒரு பொறுப்பான விஷயம். எனவே அது பின்னால் தொழக்கூடியவர்களுடைய இதெல்லாம் அவர் தான், யார், என்ன, இமாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற நிலையில் உள்ள ஒரு விடயம். எனவே அது கூட ஒரு பொறுப்பான விஷயம். அது கூட என்ன, ஒரு பொறுப்பான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்துக்கு யாரை முற்படுத்துவது என்பது சம்பந்தமா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அது என்ன, ஒரு பொறுப்பான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் இமாமு வாமின். எப்படி சொன்னாங்க? அபூதாவுல வரக்கூடிய செய்தி, அல் இமாமு வாமின். இமாம் என்பவர் பொறுப்பானவர், அவர் பொறுப்பு சொல்ல வேண்டும். புரியுதா சொல்றது? அப்ப ஒரு தொழுகையில இமாமத் செய்கிறாரா, அதுல என்ன செய்ய வேண்டும், அதை முறையாக அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அவர் தகுதி இல்லை என்றால் அவர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, எனவே நாம் சஹாபாக்களாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த இமாம்களாக இருந்தாலும் மிகவும் ஒரு பயந்த ஒரு விடயம்தான் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விடயம் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதற்கு ஏன் பயந்தார்கள் என்று சொன்னால், அதை அல்லாஹ்வுடைய தூதர் அமானிதம் என்று சொன்னார்கள். அது நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாளை மறுமையில என்ன, அவர் நஷ்டத்துக்குள்ளாகுவார் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் இதிலே காணப்பட்டன. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் இதை என்ன செய்திருக்கிறாங்க, பயந்திருக்கிறார்கள். இதை பயந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று சிலர்கள் அவ்வாறான பதவிகள் பொறுப்புகளுக்கு வரும்போது அவர்களுக்கு கர்வம், ஆணவம் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் இவ்வாறு பெருமை கொள்ளக்கூடியவர்கள் நாளை மறுமையில் இழிவானவர்களாகத்தான் எழுப்பப்படுவாங்க என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் ஹதீஸிலே வருகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இன்னும் சிலருடைய கூட்டு இருக்கிறது, வ இன்னி அஊது பில்லாஹி அன் அகூன இந்த நாசி அதீமன் வ இந்தல்லாஹி ஸகீரன். எப்படி சொல்வாங்களாம், இது சஹாபாக்களுடைய வார்த்தைகளாக கூட இது வந்து இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது வ இன்னி அஊது பில்லாஹி அன் அகூன இந்த நாசி அதீமன் வ இந்தல்லாஹி ஸகீரன். அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க? மனிதர்களிடத்தில் நான் ஒரு என்ன கண்ணியமானவனாக இருந்து அல்லாஹ்விடத்தில் எப்படி சிறுமையாக இருப்பதை நான் என்ன செய்கிறேன், அதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா, மக்களை சந்தோஷப்படுத்துவதும் மகிழ்ச்சி வைப்பதும் அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய அதிகாரம் எல்லாம் என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய கோபம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்ற அமைப்பிலே செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, ஒரு அடியான் உண்மையில் எதற்காக செயல்பட வேண்டும், நிலையான மறுமைக்காக செயல்பட வேண்டும். அவன் அந்த நிலையான மறுமையை அற்ப இந்த துனியாவுக்காக, அற்ப இந்த உலகத்துடைய பட்டம் பதவிகளுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, அதை இழந்து விடக்கூடாது. புரியுதா சொல்றது என்பதையும் நாம் இதிலே கவனிக்க வேண்டும். சரி, அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சம்பந்தமான செய்திகள் இப்போ நாங்கள் சொன்ன அந்த விடயங்கள் தான் அதிலே வருகின்றன. அவர்களும் மிக சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர். பலவிதமான சிறப்புகள் அவர்களுடைய விஷயத்திலும் இருக்கின்றன. சரி, எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கக்கூடிய கூற்று யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 16வது கூற்று. எத்தனாவது? 16வது கூற்று. வாசிங்க பாபம். அன் ஹுதைஃபத இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னஹு قال لا يأتين على الناس زمان لا ينجو فيه إلا الذي يدعو بدعاء كدعاء الغريق. இல்லையா? முக்கியமான ஒரு கூற்று, நல்லா பாருங்க. லயஅத்தியன்ன அலன் நாசி ஜமான் என்ன அர்த்தம் சொல்லுங்க? லயஅத்தியன்ன அலன் நாசி ஜமான் என்றா மக்களுக்கு ஒரு காலம் வரும், மக்களுக்கு ஒரு காலம் வரும். அதாவது அதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னா, இப்ப ஒருவர் தண்ணீர்ல மூழ்க போறார், கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டு, கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டு மூழ்க போகின்றார். இந்த நேரத்தில் இவர் எப்படி துவா செய்வார்? இந்த நேரத்தில் எப்படி அவர் துவா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவ்வளவு இஹ்லாஸாக, யா அல்லாஹ் என்னை இதிலிருந்து காப்பாற்றி விடு அப்படித்தானே கேட்பாரு.
எப்படியெல்லாம் கேட்பார உள்ளட்சத்தோட. அப்ப அது போன்று பிரார்த்தித்தால் தான் வெற்றி பெறுவார்கள். அப்படி ஒரு காலம் வரும் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு காலம் வரும்? துவா இப்படி துவா செய்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க? பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்கிறார்கள். அப்ப இது இப்னு அபி ஷைபால இடம்பெறக்கூடிய செய்தி. இஸ்னாத் சஹீஹான இஸ்னாத், நபி அவங்களோட கூற்றாக வரக்கூடியது, ஆதாரபூர்வமானது அல்ல. சரியா? வருவிய மர்ஃபூன் லா இஸ்பத். சரி, அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு கூற்று. இப்ப ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுத்தவரையில அப்ப இஸ்மு என்ன, அவர்கள் இஸ்முல் யமான் அவங்க ஹுசைல் இப்னு ஜாபிர் அல் அபசி, இவங்க அன்சாரிகளோட என்ன செஞ்சிருந்தாங்க? அந்த ஒப்பந்தத்தில் இருந்தாங்க. இவர் அபு அப்துல்லா என்ற குண்ணியத்தில் அழைக்கப்பட்டார். இவருடைய சிறப்பு பெயர் சாஹிபு சிர். என்ன பேர்? சாஹிபு சிர். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய தோழர். இவர் ஹிஜ்ரி 36ல மதாயின்ல இவர் மரணித்தார். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த கூற்று என்பது ஒரு முக்கியமான ஒரு கூற்று, அப்படிதானே? அப்ப எப்படியான ஒரு காலம் வரும் என்று சொல்றாரு? சொல்லுங்க, எப்படியான ஒரு காலம் வரும்? அந்த காலத்தில் எப்படி துவா செஞ்சாதான் அவர் என்ன செய்யப்படுவாரு? பாதுகாக்கப்படுவாரு. எப்படி துவா செஞ்சா? தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட போகின்றார். அந்த நேரத்தில் ஒருத்தர் எப்படி பிரார்த்தித்தால், எப்படி அவர் பிரார்த்திப்பார்? அப்படி பிரார்த்தித்தால் தான் அவர் என்ன செய்வார்? பாதுகாக்கப்படுவார். அப்ப அந்த அளவுக்கு என்ன காலத்தினுடைய அந்த மாற்றங்கள், அதே போன்று ஈமான்ல பலவீனம், மார்க்கத்தில் பலவீனம் போன்ற விடயங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும். மக்கள் என்ன செய்வாங்க? பாவங்களில் ஈடுபடுவார்கள், ஒப்பந்தங்களை முறிப்பார்கள், மார்க்கத்தில் பலவீனம் போன்ற நிலைகள் உருவாகின்ற போதுதான் என் அருமையான சகோதரர்களே இது போன்ற சூழல்கள் ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு இஹ்லாஸாக பிரார்த்திக்க முடியுமோ அவ்வளவு இஹ்லாஸாக பிரார்த்திக்க வேண்டும். அவ்வளவு இஹ்லாஸாக. அப்பதான் அவர் என்ன செய்வார்? அந்த ஃபித்னாக்கள் இருந்து தன்னை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அந்த ஃபித்னாக்கள் இருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியும். என் அருமையான சகோதரர்களை, அவ்வாறான ஃபித்னாக்கள் என்ன செய்யும்? அலைகள் போன்று வரும். அப்படியான ஃபித்னாக்கள் வருகின்ற போது ஒருவர் எந்த அளவு இஹ்லாஸோடு ரப்பிடத்தில் பிரார்த்திப்பாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு பாதுகாப்பும் வெற்றியும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ உதாரணமா எமது துவாக்கள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எமது துவாக்கள், பிரார்த்தனைகள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம்? நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு, அதாவது தேவையோடும் இஹ்லாஸோடும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்கள், இது ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக, ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாம் இன்றைய இந்த பாடத்தில் எத்தனை கூற்றுகள் நாங்கள் படித்தோம்? 3 கூற்றுகள். இப்போ இதில் ஷேக் சாலிஹ் ஹுசைன் ஹஃபிஸஹு சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் போன்ற துவாக்கள் கூட இப்படித்தான் கேட்க வேண்டும். ஒருவர் அந்த அளவு என்ன செய்யணும்? மார்க்கத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, குழப்பங்கள் ஃபித்னாக்கள் வரும்போது தீனில் உறுதியாக இருப்பதற்கு இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். தனது தீனில் மார்க்கத்திலே அல்லாஹ் என்னை என்ன செய்து விடுவாயாக, என்னை பாதுகாத்து விடுவாயாக, எனது தீனில் என்னை பாதுகாத்து விடுவாயாக என்பது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த கூற்றை சொல்லக்கூடிய நபித்தோழர் யாரு? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்க எதுல அவங்க மிகவும் முற்படுத்தி சிலாகித்து சொல்லப்படுவாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு எதுல அவங்க மிகவும் சிலாகித்து சொல்லப்படுறது? அதாவது ஃபித்னாக்கள் இருக்குதானே, குழப்பங்களை பற்றி, ஃபித்னாக்களை பற்றி ஒரு பெரிய இல்மு அவங்கள்ட்ட இருந்துச்சு இல்லைங்களா? ஃபித்னாக்கள், குழப்பங்களை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அந்த ஃபித்னாவை பற்றி கேட்கின்ற போது இதை பற்றிய இல்ம் உங்களிடம் தான் இருக்கிறது, இதுக்கு நீங்க தான் தகுதியானவங்க, நீங்க தான் சொல்ல வேண்டும். சொல்ல என்ன, ஃபித்னாவுடைய பாபே நீங்க தான். எப்படி சொன்னாங்க? ஃபித்னாவுடைய பாப், அதை அடைத்து கொண்டிருப்பவரே நீங்க தான் அப்படின்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து. அப்ப எவ்வளவு பெரிய இல்மு அவங்கள்ட்ட இருந்திருக்கும்.
அப்ப ஏன்னா அதை பத்தி ரசூலுல்லாஹ்கிட்ட அவ்வளவு இல்மு அவங்க பெற்றிருந்தாங்க, அதை பற்றி தெரிந்து கொண்டாங்க. அப்பதான் கேட்கப்பட்டது, அந்த பாப் என்ன செய்யப்படும், திறக்கப்படுமா உடைக்கப்படுமா, யுக்சர். அப்ப என்ன சொல்றாங்க, உடைக்கப்படும். அப்ப அது மூடப்பட மாட்டாது. உமர் ரலியல்லாஹு அது யார் என்பதை நல்லா என்ன செஞ்சிருந்தாங்க, விளங்கி இருந்தாங்க. விளங்கிதான் அவர்களும் இருந்தாங்க. அப்ப எனவே அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் தொடர்பாக நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய செய்திகள், இவங்களோட செய்திகள் இருக்கும், அவங்க அறிவிக்கக்கூடிய செய்திகள், அதே மாதிரி அவங்களோட கூற்றுகள். ஏன்னா ஃபித்னாக்கள் என்பது எவ்வளவு நாங்கள் அதை அடையாளம் காணுகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அதிலிருந்து என்ன செய்வோம், நம்மை காத்துக்கொள்வோம் இல்லையா, நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். அப்படியான ஒரு இல்முடைய ஒரு நபித்தோழராக இருந்தவர்கள் தான். அவங்க சொல்லக்கூடிய இந்த கூற்றை கூட கவனிங்க, எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது அந்த அப்படியான ஒரு ஃபித்னா என்ன செய்யும், மக்களுக்கு மத்தியில் உருவாகும். அந்த நேரத்தில் அந்த ஃபித்னா ஒருவர் தன்னை காத்துக் கொள்வதாக இருந்தா எப்படி துவா செய்ய வேணும், சும்மா அப்படி துவா செய்யல, எப்படி செய்யணும், தனது உயிரை போகக்கூடிய நிலையில உயிர் பிரிய போது மூழ்கடிக்க போகிற அந்த நேரத்தில் எப்படி கேட்பான், அது போன்று கேட்கணுமே. தீன்ல உள்ள ஃபித்னாக்கள் அவ்வளவு ஆபத்தானவைகள். ஒரு தீன்ல குழப்பத்துக்குள் ஆழ்த்தப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது அவனை என்ன செய்யும், மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்திவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய கூற்றுகளில் இது 16வது கூற்று. சரியா? அடுத்த நறுமையான சகோதரர்களே 17வது கூற்று யார் அறிவிக்கிறாங்க, யார் சொல்றாங்க, அம்மார் இப்னு யாசிரின் ரலியல்லாஹு அன்ஹுமா. யார் சொல்றாங்க, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 72வது பேஜில் பாருங்க, அவங்க சொல்றாங்க, சலாசுன் மன் ஜமஅஹுன்ன ஜமஅல் ஈமான். சலாசுன் மன் ஜமஅஹுன்ன ஜமஅல் ஈமான். அதாவது யார் 3 விஷயங்களை பெற்றுக் கொள்கிறாரோ, எத்தனை விஷயங்கள், 3 விஷயங்களை ஒரு சேர பெற்றுக் கொள்கிறாரோ அவரிடத்தில் ஈமான் ஒன்று சேர்ந்து விட்டது. அவரிடம் எது ஒன்று சேர்ந்து விட்டது, ஈமான் ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றார். அதுல நறுமையான சகோதரர்களே, முதல் விடயம் என்ன என்று பாத்தீங்கன்னா, அல் இன்சாஃபு மின் நஃப்ஸிக். ஒருவர் நேர்மையாக நடத்தல். ஒருவர் எப்படி நடக்க வேணும், நேர்மையாக நடத்தல் என்பது இதுல முதலாவது விஷயம். அப்ப உனது நஃப்ஸில் என்றால் ஒருவர் நேர்மையாக நடத்தல் என்பது இதுல முதல் விஷயமாக இதுல சொல்லப்படுகிறது. அல் இன்சாஃபு மின் நஃப்ஸிக் என்ற அந்த விஷயம். அதே போன்று அடுத்து சொல்றாரு, வல் இன்ஃபாகு மினல் இக்தார். மினல் இக்தார் அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையை பொறுத்தவரையில ஒருவர் என்ன செய்யறாரு, சிரமத்தில் இருக்கின்ற போது அல்லாஹுடைய வழியில என்ன செய்வது, அவர் செலவு செய்வது. அதே போன்று நடுநிலையாக எப்படி செலவு செய்யறது, ஒருவர் நடுநிலையாக அந்த செலவு செய்யக்கூடிய அந்த தன்மை. அதே போன்று 3வது விஷயம் சலாத்தை பரப்புதல். 3வது விஷயம் என்ன, சலாத்தை பரப்புதல் என்ற 3 விஷயங்களை இதிலே அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த 3 விடயங்களையும் நாம் கவனிக்கின்ற போது அப்ப இக்தார் என்று சொல்லும் போது, அதாவது தஅதீமுல் இன்ஃபாக் மஅல் கில்லா, அவருக்கு வசதி குறைவாக இருக்கிறது, வசதி குறைவாக இருக்கிறது, தேவையுடையவராக இருக்கிறார், அப்போது என்ன செய்வது, செலவு செய்தல். அப்ப இந்த 3 விஷயங்கள் நீங்க கவனிங்க. இந்த 3 விஷயங்களையும் அவங்க எதோடு சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க, ஈமானோடு இல்லையா, ஈமானோடு தொடர்படுத்தி சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க. இதில் நாங்க பார்ப்போம், முதல் விடயம் அந்த முதல் விடயத்தோடு எது தொடர்படுது, அல் கல்ப், எது, உள்ளம் இல்லையா, மஹல்லுஹு அல் கல்ப். வல் இன்ஃபாக் செலவு செய்தல், மஹல்லுஹு அல் ஜவாரிஹ். செலவு செய்தல் அவரது என்ன, உடல் உறுப்புகள், அவரது கரத்தால கொடுப்பாரு. எனவே அவரது அந்த உடல் அதிலே சம்பந்தப்படுகிறது. அடுத்து 3வது விஷயம் என்ன, சலாம் சொல்லுதல். அது எது சம்பந்தப்படுது, அல் லிசான், நாவ் சம்பந்தப்படுது இல்லையா. எனவே இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வல்லதி யظஹருலி, ஷேக் சாலிஹ் உஸைமீன் சொல்றாரு, அன்ன ஹாதல் அஸர ஜமஅ மவாரிதல் ஈமானி ஸலாஸா. இந்த கூற்று அந்த ஈமானை ஒன்று சேர்க்கக்கூடிய 3 விஷயங்கள், வஹிய அல் கல்ப் வல் லிசான் வல் ஜவாரி, உள்ளம், நாவ், அடுத்து என்ன, அந்த உடல் உறுப்புகள். இந்த செய்தியில
நாம் சம்பந்தப்படுவதை பார்க்கின்றோம். எனவே இந்த உறுப்புகளும் அந்த ஈமானுடைய விடயங்களை முழுமைப்படுத்துகின்ற போது நறுமையான சகோதரர்களே அவர்கள் என்ன அந்த ஈமான் என்பது பிரதிபலிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானுடைய கிளைகளை பற்றி சொல்லும் போது சொன்ன ஹதீஸ் எது? ஈமானுடைய கிளைகளை பற்றி சொன்ன ஹதீஸ் அந்த ஹதீஸ் சொல்லுங்க. ஆக உயர்ந்த கிளை எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படிதானே? லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கு எது சம்பந்தப்படுது? நான் அவளை சொல்றதானே, சொல்றது சம்பந்தப்படுதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் புரியுதா அவங்க சொல்றது? சரி, அதே போன்று அதுல ரசூலுல்லாஹ் மிக ஆக குறைந்த கிளையாது சொன்னாங்க, பாதையில் தொழில் தரக்கூடிய அகற்றுவது சொன்னாங்க. அடுத்ததுல ஈமானுடைய கிளையாக ஒன்று சொன்னாங்க, அது என்ன? வெட்கம். வல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கம் ஈமானுடைய கிளை. வெட்கம் என்பது எதோடு சம்பந்தப்படும்? உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே இந்த கூற்றை சொன்ன நபித்தோழர் யாரு? அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஆரம்ப கால தியாகி. அப்படிதானே? இஸ்லாத்துடைய ஆரம்ப கால மிக பெரும் தியாகிகள்ல ஒருவர். அப்ப அம்மார் இப்னு யாசிர், யாசிர் அவருடைய தந்தையுடைய பேர் இப்னி ஆமிர், பாட்டனுடைய பேர் ஆமிர். அன்சி என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். இவங்க பனு மஹ்சூம் கோத்திரத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. யாருக்கு? பனு மஹ்சூம் கோத்திரத்துக்கு அடிமையாக இவர்கள் இருந்தார்கள். இவங்க அபுல் யக்தான், யக்தானின் தந்தையில் இவங்க அழைக்கப்பட்டாங்க. அதே போன்று சிறப்பு பெயர்களாக தையிப் அல் முத்தையிப் என்ற பெயர்களை கொண்டு இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இவங்க ஹிஜ்ரி 37 ஹிஜ்ரி 37 சிரியாவுடைய ஒரு பகுதியில் என்ன செய்யாங்க, இவர்கள் மரணித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் இவர்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பு பெயர்கள்ல ஒரு செய்தி வருது. அந்த செய்தி எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த செய்தியை பாருங்க. இது புகாரில 3000 செய்தியை கவனிங்க, டவுட்னா கேளுங்க. புகாரில 3743 சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செய்தி வருகிறது, ஒரு அழகான செய்தி சரியா? இந்த செய்தியில அல்கமா சொல்றார், அதாவது தஹப அல்கமா இல ஷாம். அல்கமா எங்க போனாரு? ஷாமுக்கு சென்றார். எங்க சென்றார்? அந்த தாபிஇ அவர் என்ன செய்யறாரு? அந்த தாபி அவர் முழுமையான பேர் அல்கமா இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ். அவன் சொல்றது, அவர் என்ன செஞ்சாரு? ஷாமுக்கு பயணமானார். ஷாமுக்கு சென்று ஷாம்ல ஒரு மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறார். நுழையும் போது ஒரு துவா கேட்கிறார். பாருங்க, இந்த துவா முக்கியமான ஒரு துவா. எப்படியெல்லாம் துவா அவங்களோட வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்தி பாருங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹா. எப்படி கேட்கிறாரு? அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹா. ஒரு நல்லவரோடு உட்காருவதற்கு நீ எனக்கு என்ன செய், எனக்கு எளிதாக்கு, அதற்கு எனக்கு வாய்ப்பளிப்பாயாக, அதை எனக்கு எளிதாக்கி தருவாயாக அப்படின்னு துவா செய்யறேன். அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி ஜலீசன் சாலிஹா. அப்ப எனவே அவருக்கு பாக்கியம் கிடைச்சு. ஃபஜலஸ இலா அபி தர்தா. யாருக்கிட்ட போய் உட்கார்ந்தாரு? அபு தர்தா ரலியல்லாஹு அவர்கள். எவ்வளவு சிறந்த சஹாபி. அப்ப கேட்குறாங்க, நீங்க யாரு என்று கேட்கும்போது சொல்றாங்க, நான் மின் அஹ்லில் கூஃபா. எங்கிருந்து வந்திருக்கிறேன்? கூஃபாலிருந்து வந்திருக்கிறேன். அப்போது கேட்குறாங்க, அவ மின்கும் சாஹிபு சிர் அல்லதி லா யஅலமுஹு கைரு. உங்களிடத்துல தானே அந்த சாஹிபு சிர் அவர் அங்கதானே இருக்கிறாரு. அவர் யாருன்னா ஹுதைஃபா ரலியல்லாஹு. யாரு? யானி ஹுதைஃபா. குல்து பலா, ஆம், அவர் அங்கதான் இருக்கிறார். அலைஸ ஃபீக்கும் அவ் மின்கும் அல்லதி அஜாரஹு அல்லாஹு அலா லிசானி நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானி அஷ்-ஷைத்தான் யானி அம்மார். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு துஆ ஒன்று இருக்குது. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு எப்படின்னா, அல்லாஹ் இவரை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பானாக என்ற ஒரு துஆ செஞ்சிருந்தாங்க. யாருக்கு? அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் இவரை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பானாக. அவர் அங்கதான் இருக்கிறாரு. ஆம், அங்கதான் இருக்கிறார்.
அதே போன்று அவமின்கும் சாஹிபு சிவாக் வல் விசாத், நாங்கள் போன இதில் படித்தோம். யார் சாஹிபு சிவாக்? எந்த சஹாபி? போன வாப்பில் படித்தோமே. போன வாப்பு சரி, அதுக்கு முந்தின வாப்பில் சரி. சாஹிபு சிவாக் என்று எந்த சஹாபிக்கு சொல்லப்பட்ட பேர்? சிவாக்கன் என்ன? பல் துளக்கக்கூடிய குச்சி இல்லையா? பல் சிவாக்குரியவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மிஸ்வாக் எடுத்துட்டு போவாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு பணிவிட செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பாதணிகள் எடுத்துட்டு போவாங்க. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சு அந்த பேர் அவர்களுக்கு இருந்தது. எனவே இப்படி சுப்ஹானல்லாஹ். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு? அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் நீங்க இல்மை பெறலாம், கல்வியை நீங்க என்ன செய்யலாம், அவர்களிடம் தேடலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்துறார் தனது தோழர்களை. அப்ப இதுல நீங்க பாருங்க, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சிறப்பு இதில் சொல்லப்படுது. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சிறப்பு இந்த செய்யப்படுது. இதில் சொல்லப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், இந்த செய்தியில பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, ஈமான பொறுத்தவரையில நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈமான் என்பது என்ன சொல்லுங்க? ஈமான் என்பது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அகீதா என்ன? உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயல்படுவது. அப்ப செயல்களும் என்ன ஈமானில் என்றும் உள்ளது. அப்ப அந்த ஈமான் என்பது அல் யஸீது பித்தாஅ யன்குஸு பில் மஅசியா, நன்மைகள் செய்யும் போது அதிகரிக்கும், பாவம் செய்யும் போது குறையும் என்ற விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. எனவே அந்த அடிப்படைகள் எல்லாம் இந்த செய்தி தாங்கி நிற்கிறது. அப்ப இங்க அவர்கள் 3 பண்புகளை சொல்கிறார்கள். இந்த 3 பண்புகளை பெற்றவர் இடத்துல ஈமான் என்ன செய்கிறது? அவர் ஒரு சேர ஈமானை பெற்று விட்டார், ஈமான் ஒன்று சேர்ந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த 3 பண்புகளும் என்ன சொல்லுங்க பாபம்? முதல் பண்பு என்ன படிச்சோம்? நேர்மை. அப்படித்தானே? ஒருவர் என்ன செய்யறது? நேர்மையாக நடத்தல். இது மிக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்ன இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. நீங்க நேர்மையாக நடப்பது இருக்குதானே, அதுதான் என்னது தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. அல்லாஹ் சொல்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தார் மீது உள்ள வெறுப்பு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எப்படி உங்களை ஆக்கக்கூடாது, அவர்களோடு நீதியாக நடப்பதை விட்டு உங்களை தடுக்க கூடாது என்ற விஷயமாக இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன் சொல்ற, உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி என்றான் அல்லாஹ். உங்களுக்கே எதிராக இருந்தாலும் கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் என்றான் அல்லாஹ். என்ன செய்யுங்க? நீதிக்காக நில்லுங்கள், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி என்று. எனவே ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? நீதியாக நேர்மையாக ஒருவர் நடக்க வேண்டும். இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் இன்சாஃபு ஃபீ நஃப்ஸிக். அடுத்ததாக இரண்டாவது என்ன சொன்னாங்க? அதாவது ஒருவர் வறுமையில் இருக்கிறார், ஏழ்மையில் இருக்கிறார், அப்போதும் என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய வழியில தேவை இருக்கும் போதும் செலவு செய்தல். அவருக்கு தேவை இருக்குது, அந்த நேரத்தில் செலவு செய்தல் என்று சொல்றார். மூன்றாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சலாத்தை பரப்புதல். அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன விஷயத்தை சொல்லுது என்றால், ஒருவர் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும். எதை சொல்லுது? இதெல்லாம் எப்ப செய்யலாம்? அவர் கஞ்சத்தனம், அந்த கருமித்தனம் என்ற பண்பிலிருந்து அவர் விடுபட்டால் தான் என்ன செய்வார்? இதெல்லாம் செய்வார். அப்படித்தானே? சிலரை பார்த்தீங்கன்னா சலாம் கூட சொல்றான் இல்லை, அதுக்கு கூட என்ன செய்யறான்? கஞ்சத்தனம். எந்த செலவும் இல்லை அதுக்கு, ஆனா அதை கூட சொல்ல தயாரில்லை சிலர்கள். சலாம் கூட சொல்வதற்கு தயாரில்லை. அந்த அளவு அவர்களுடைய உள்ளங்களை எதை ஆக்கிரமித்து இருக்கிறது? அஷ்ஷுஹ். என்ன? அந்த ஷுஹ் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு நன்மையை விரும்பாத, பிறருக்கு நல்லதை விரும்பாத அந்த மோசமான அந்த தன்மை சிலரை ஆக்கிரமித்து இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த கூற்றுக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கல்வி பயின்ற சஹாபாக்களுடைய அற்புதமான கூற்றுக்கள். அடுத்த கூற்றை கவனிச்சீங்கன்னா, அடுத்த கூற்று அதையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு கூற்று தான் இன்ஷா அல்லாஹ். அது நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு புக் ஒன்று போட்டோம், உங்களுக்கு பார்த்தீங்களா? ஒரு புக் ஒன்று குரூப்பில் போட்டிருக்கிறோம். அந்த புக்கிலேருந்து கொஞ்சம் நாங்கள் படிப்போம், மிச்சம் இல்லை. அகீதாவுடைய ஒரு பாடம், ஒரு தலைப்பு, அழகான ஒரு கிதாப். அது உங்களுக்கு தெரியும், சவுதியுடைய சமகால அறிஞர்களில் அப்துல் அசீஸ் அத் தரீஃபி ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய அகீதாவுடைய ஒரு ஃபுசூல், ஒரு பிரிவாக அவங்க ஷாம் வாசிகளுக்கு எழுதியதாகத்தான் சொல்றார். அதை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறாரு, அழகா இருக்கு பாருங்க. 5ஆம் பக்கத்துக்கு வாங்க.
அல்ஹம்துலில்லாஹி அல் முஸ்தஹிக் லில் ஹம்தி குல்லி லா துஹ்ஸா மஹாமிது வலா யுஹ்ஸா ஹம்து லஹுல் ஃபض்லு குல்லுஹு அவ்வலுஹு வ ஆகிருஹு. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன்தான் புகழுக்கு என்ன என்ன எல்லா புகழுக்கும் முஸ்தஹிக். அவன் யாரு? அவன்தான் தகுதியானவன். அந்த அவனது புகழ் என்பது மட்டிடப்பட மாட்டாது. அது என்ன, மட்டிடெல்லாம் முடியாது. அந்த ஹம்தை, அந்த அவனை புகழ்வதை, அனைத்து நட்பேறுகளும் நட்கிருபைகளும் அவனுக்கே உரியது, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்று அவங்க சொல்றாங்க. வஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா நித்த லஹு வலா நதீர வலா ஷரீக லஹு வலா மஸீல் வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? அவங்க சொல்றாங்க கையத்துஹா லி அஹ்லி ஷாம். நாங்கள் ஏன் ஷாம்வாசிகளுக்கு என்று குறிப்பாக ஆக்குறேன் என்று சொன்னால், வஹும் யரிசூன அர்தஹும் வ தியாரஹும் பஅத இஸ்திமாரி நஸாரா. எனவே அந்த கிறிஸ்துவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு பிறகு அவர்கள் அந்த பூமிக்குரியவர்களாக அவர்கள் ஆனார்கள். அதன் பிறகு ஒரு நூற்றாண்டு காலம் ஷியாக்கள், தவாயிஃப் அல் பாத்தினியா, அந்த ஷியாக்களுடைய அந்த கூட்டத்தினால் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் அது சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஃபித்னாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு சரியான அகீதாவை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தொகுப்பு அவர் என்ன செய்கிறாரு, இவர் எழுதுறார். இந்த தொகுப்பை எழுதுறார். அப்ப இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல அவர் எழுதுகின்ற போது அதுல சொல்றார், மின் ஹக்கில்லாஹி அலல் இபாத் அல்லதி வஸ்ஸா பிஹி நூஹன் வன் நபிய்யின மின் பஅதிஹி வல்லதி ஹுதிமத் பிஹி ரிசாலத்துல் இஸ்லாம் அல் முனஸ்ஸலத்து அலன் நபியில் உம்மி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த கடமைதான், அதாவது அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்தான், வஹியாக அறிவித்தான். அதன் பிறகு வந்த நபிமார்களுக்கு அதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா அந்த இறுதியான அந்த ரிசாலத்தை, இஸ்லாத்தை கொண்டு அவன் நிறைவு செய்தான். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வஹீலே ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதீன அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூசா வஈசா அன் அகீமுத் தீன் வலா ததஃபர்ரகு ஃபீஹ். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதை நாம் கட்டளையிட்டோமோ, அதற்கு முன்னுள்ள இருந்தவர்களுக்கு நாம் எதை கட்டளையிட்டோமோ, அதே போன்று இப்ராஹிம், மூசா, ஈசாவுக்கு நாம் எதை வசியத்து செய்தோமோ அதைத்தான் உமக்கு என்ன செய்திருக்கிறோம், கட்டளையிட்டு இருக்கிறோம், மார்க்கமாக்கி இருக்கிறோம். அந்த கட்டளை என்ன? என்ன கட்டளை? அன் அகீமுத்தீன், மகத்தான கட்டளை. சுப்ஹானல்லாஹ், மகத்தான கட்டளை. என்ன கட்டளை? மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், தீனை நிலைநாட்டுங்கள். அன் அகீமுத்தீன், சுப்ஹானல்லாஹ். வலா ததஃபர்ரகு ஃபீஹ், அதில் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, பிரிந்து விடாதீர்கள். அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இவ்வளவு மகத்தான கட்டளை பாருங்க, இவ்வளவு முக்கியமான தீனை நிலைநாட்டுங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நறுமையான சகோதரர்களே, வமா கஸ்ரத்தி ஷஹவாத் வல் மதாமி கஸ்ரத்தி அஹ்வா. எனவே மக்களுக்கு மத்தியில இந்த ஷஹவாத்துகள், ஆசைகள், இச்சைகள், இந்த உலகத்துடைய ஆசைகள், இவைகள் அதிகரித்து விட்டன. அதனால் மனோ இச்சைகள்ல அடிமையாகி விட்டார்கள். வமா கஸ்ரத்தில் அஹ்வா தனவ்வஅத்தில் ஆரா, இந்த மனோ இச்சைகள் இவைகள் அதிகமானவுடன் பலவிதமான சிந்தனை சிதறல்கள் ஏற்பட்டு விட்டன. வமா கஸரத்தில் ஆராய் தஅஜ்ஜதி தவாயிஃப் வல் ஃபிரக், இப்படியான சிந்தனை சிதறல்கள் அதிகரித்த காரணத்தால் பல பிரிவுகளாக என்ன செய்து விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள். வலம்மா ضعف اللسان العربي عند اهله وغيرهم سهل الاقناع بالتاويلات والشبهات. இந்த அரபு மொழி, அந்த அரபு மொழிக்குரிய இடத்திலே இது பலவீனப்பட்ட போது என்ன செய்து விட்டார்கள், தவறான விளக்கங்கள், தவறான வியாக்கியானங்கள், அவைகள் மூலம் அவர்கள் திருப்தி காண ஆரம்பித்து விட்டார்கள் என்ற விஷயங்கள். அதே போன்று குர்ஆன் சுன்னாவுக்கு தவறான வழிந்துரைகள், விளக்கங்கள், இவ்வாறாக நறுமையான சகோதரர்களே அந்த காலங்கள் செல்ல செல்ல இப்படியான நிலைகள் ஏற்பட்டு விட்டன என்பதை பார்க்கின்றோம், இந்த சுபஹாத்துகள், ஷஹவாத்துகள் என்ற காரணத்தால். அப்ப எனவே அவங்க சொல்றாங்க, மா ஊஜியத் ஷஹவா வ சுப்ஹா ஃப இன்ன சுப்ஹத ஹிய ஷஹவா. அப்ப சுப்ஹா உருவாவது ஷஹவத்தின் காரணத்தால், பிறகு அது சுபாவாக சந்தேகத்துக்குரியதாக மாறுகிறது. பிறகு அது சும்ம தக்கூனு மதுஹபன் மத்பூஅன், அது பின்பற்றப்படுகின்ற ஒரு மதுஹபாக மாறுகிறது. சும்ம யஹுது அன்னாஸ் வலா ஆகிர ஹாலிஹா, மக்கள் என்ன செஞ்சாங்க, பின்னால் அந்த வழிகேடுகள் இருந்து மக்கள் மார்க்கத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய ஆரம்பத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலுன் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும் இஸ்தக்பர்தும் வஃபரீகன் கஸப்தும் வஃபரீகன் தக்துலூன். அப்ப உங்களிடத்திலே தூதர்கள் வந்த போதெல்லாம் என்ன,
அந்த தூதர்கள் உங்களிடம் வந்த போதெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான், உங்கள் அதாவது மனம் விரும்பாத லா தஹ்வான் உசுக்கும் என்ன, உங்கள் மனம் விரும்பாத எதையும் நம்ம தூதர் ஒருவர் உங்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்க என்ன செஞ்சீங்க? கர்வம் கொண்டு விலகி கொள்ளவில்லையா? இஸ்தக்பர்த்தும் சொல்ல, கர்வம் கொண்டு விலகி கொள்ளவில்லையா? நீங்க அந்த தூதர்களை சிலரை பொய்யாக்கி நீங்கள் கொலையும் செய்து விட்டீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க இந்த வசனத்தை பார்க்கின்ற போது அவன் சொல்றார், ஃபதக்கரல் ஹவா அல்லதி சார கிப்ரன். அப்ப என்ன செஞ்சு அவர்களுக்கு பிடிக்காத, அவர்களுக்கு விரும்பாதவைகள் என்று அல்லாஹ் ஹவாவை சொல்றான். அந்த ஹவா பிறகு எப்படி மாறிச்சு? கிபிர், அவங்களோட ஆணவம் கொண்டார்கள், பெருமை கொண்டார்கள். பிறகு என்ன செய்தார்கள்? சும்ம சார தக்தீபன், அந்த நபிமார்களை பொய்ப்பிக்க ஆரம்பித்தார்கள். அதாவத்தன், எதன் காரணத்தால? பகைமையின் காரணத்தால் அவர்களை பகைத்து அவர்களை பொய்ப்பிக்க ஆரம்பித்தார்கள். வஹாகதா தகூனுல் மிலல் வல் அஃப்காரு ضالة في كل உம்மah. இவ்வாறுதான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் வழிகட்ட சிந்தனைகளும் வழிகட்ட அந்த மார்க்கங்களும் உருவாகின என்பதை அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, வல்லாஹு அன்ஸலல் ஹக்க வல் ஹுதா அலா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா சத்தியத்தையும் நேர்வழியும் தனது தூதருக்கு அருளினான். வமன் அராதஹு நகியன், யார் தூய்மையாக அதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் அந்த உசூல் ஆரம்ப அடிப்படையிலிருந்து எடுத்துக்கொள்ளட்டும். இந்த சிந்தனைகள் வழிகட்டு செல்வதற்கு முன்னால் அந்த ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கொள்ளட்டும். வல் வஹ்யு கல்மா, என்ன சொல்றாரு? வஹி இருக்கிறதே அது எதை போன்றது? கல்மா, தண்ணீரை போன்றது. வல் உகூலு கல் அவானி, சிந்தனை புத்தி இருக்கிறதே இது கல் அவானி. அவானி என்னென்ன? பாத்திரங்களை போன்றது. அன்ஸலல்லாஹுல் வஹ்ய, அல்லாஹ் வஹ்யை அருளுகிறான். ஃபவதஅஹு ஃபீ கல்பி நபிஹி ஸல்லல்லாஹு, அல்லாஹ் அதை எங்கே வைத்தான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலே வைத்தான். சும்ம வதஅஹு அன்-நபியு ஃபி ஸஹாபா, நபியாக எங்க வச்சாங்க? சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல வைத்தாங்க. சும்ம வதஅஹு அஸ்-ஸஹாபா ஃபி தாபிஈன், சஹாபாக்கள் யாருடைய உள்ளத்துல வச்சாங்க? தாபிஈன்களுடைய உள்ளத்துல வைத்தாங்க. வகுல்லமா ஜாத இஃப்ராகன் ஜாத கதன, அந்த காலம் அப்படி இடைவெளி ஏற்பட என்ன செய்து அங்கு கலப்புகள் வழிகேடுகள் உருவாக அதிகரிக்க ஆரம்பித்தன. எனவே தூய்மையான அந்த முதலாவது உள்ளம் யாருடையது? அல்லாஹ்வுடைய தூதருடையது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்க வைக்கிறாங்க? சஹாபாக்கள் உள்ளத்துல. ஒரு ஹதீஸ், அழகான ஒரு ஹதீஸ் கொண்டு வர பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அபு மூசா அல் அஷ்அரி இருக்கிறார்கள், அன அமனத்துல் லி அஸ்ஹாபி, நபி அவங்க என்ன சொன்னாங்க? அன அமனத்துல் லி அஸ்ஹாபி, என்ன அர்த்தம்? நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், எனது தோழர்களுக்கு நான் பாதுகாப்பு. ஃபைதா ذهبت, நான் சென்று விட்டால் அத்தா அஸ்ஹாபி மா யுஅதுன், எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும், எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். வ அஸ்ஹாபி அமனத்துல் லி உம்மதி, எனது தோழர்கள் யாருக்கு பாதுகாப்பு? எனது சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. வைதா ذهب அஸ்ஹாபி, எனது தோழர்கள் சென்று விட்டால் அத்தா உம்மதி மா யுஅதுன், எனது உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். பாருங்க, அப்ப என்ன? சஹாபா, அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அந்த நேர்வழி ஹிதாயத்தன் அது மிக பிரதானமானது தானே. எனவே அதற்கு அடுத்ததாக அந்த தோழர்கள் இந்த உம்மத்துக்கு என்ன செஞ்சாங்க? பாதுகாப்பாக இருந்தாங்க. வழிகேடுகள் வராமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். மிக பெரும் அரணாக திகழ்ந்தார்கள் அந்த நபி தோழர்கள். அவர்கள் சென்ற பிறகு என்ன செய்து வழிகேடுகள் ஆரம்பிக்கின்றன, தலை தூக்க ஆரம்பிக்கின்றன என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். வத்தீனு லா யூஹது இல்லா மினல் வஹ்யி கிதாபன் வ சுன்னா. அப்ப தீன் என்பது எங்கிருந்து எடுக்கப்படும்? குர்ஆன் சுன்னாவில் தவிர எடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த உம்மி சமுதாயத்தை அவன் தான் ஒரு தூதரை அனுப்பினான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவர் என்ன செய்தார்? அவனது வசனங்களை ஓதி காட்டினார். வ யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார். வல் ஹிக்மா, ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த தீனை பொறுத்தவரையில இந்த தீனுடைய இல்ம் இருந்து இங்கிருந்து தான் பெறப்பட வேண்டும். அது அல்லாத அனைத்தும் மடமையாக ஜஹலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல அடுத்த வகுப்பில் நாங்கள் தொடருவோம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.